சார் இது மாங்காடு பகுதியில் இபி ஆஃபீஸில் தொடர்ந்து 27 வார்டு இருக்குது. 27 வார்டில் 8 வார்டு தொடர்ந்து 10 நாளாக கரண்ட்டு நைட்டில் ஆஃப் ஆகுது. குழந்தைங்க பாதிக்குது. இப்போ எல்லாம் வேலை செஞ்சுட்டு வர பொதுமக்கள்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் இதை கேட்டாலும் சரியான பதில் கிடையாது. ஜேயும் ஃபோன் எடுக்கிறது கிடையாது, ஈயும் ஃபோன் எடுக்கிறது கிடையாது. நாங்கள் வந்து கேட்டாலும் ஒரு பொறுப்பான பதில் கிடையாது. மேல்மநகர், மேல் ரங்கநாதபுரம், மேல்மநகர், சீனிவாச நகர் இதெல்லாம் பொதுவாக கரண்ட்டு ரெகுலராக ஆஃப் ஆகிட்டே இருக்குது. இதை கேட்டாலும் ஒரு முறையான பதிலே கிடையாது. கேட்டால் எங்களுக்கு 10 நாளாக கிடையாது. பச்சை குழந்தைங்க இருக்குது, எல்லாம் வேலை செஞ்சுட்டு வரவங்களும் ரோட்டில் படுக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. இதை கேட்டால் ஒரு முறையான பதில் இல்லை. நாங்கள் இங்கே வந்து கேட்க போனால் காவல்துறையில் எங்கள் மேலே வந்து புகார் கொடுக்குறாங்க. நாங்கள் இதுக்கு தீர்வு கிடைக்கணும் தாங்க சார் நாங்கள் ரோட்டில் உட்காந்துட்டு. எத்தனை மணிக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்க? இது வந்து இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 11:34. நாங்கள் வந்து இங்கே எத்தனை மணிக்கு வந்தோம்னா 8:30 மணிக்கு வந்தோம். 9 மணிக்கு ஆஃப் ஆச்சு. ஃபஸ்ட்டு 9 மணிக்கு ஆஃப் ஆச்சு. 9 மணிக்கு வந்து கேட்டோம். 10 மணி 10:30 இதுலேருந்து நாங்கள் இங்கே தான் உட்காந்து கேட்டுக்கிறோம். இது வரைக்கும் எங்களை வந்து பார்க்கல சார். இவ்வளோ ஜனங்களும் நாங்கள் ரோட்டில் உட்காந்துட்டு தான் இருக்கோமே தவிர எங்களை இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு வந்து கேட்கல. போலீஸ் விட்டு எங்களை வந்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறது தான் ஆள் இருக்குதே தவிர எங்களை வந்து இது வரைக்கும் ஒரு முறையான பதில் இது வரைக்கும் சொல்லலை. இது வந்து மாங்காடு நகராட்சியில் 14வது வார்டு. இங்கே என்னென்னா டெய்லியும் கரண்ட் கட் ஆகும். என்ன ரீசன்னா ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் இந்த ஏரியா மொத்தமாக இருக்குது. இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 4 டிரான்ஸ்ஃபார்மர் போடணும்னு சொன்னாங்க. அது எல்லா பொதுமக்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஆனால் அது எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. சரி, டெய்லியும் வந்து நைட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி கரண்ட் கட் ஆகும். இந்த ஒயர் எல்லாமே பற்றின்னு ஏரியும். அதுக்கப்புறம் நாங்கள் போய் சொல்லுவோம். இபிக்கு ஃபோன் பண்ணால் சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் கூட அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பொறுமையாக வரோம், நீ என்ன 3 பேஸ் லைன் வாங்குறியா, சிங்கிள் பேஸ் லைன் வச்சு நீ ஏன் ஏசி போகிற, இதெல்லாம் கேட்பாங்க. சரி, இதேமாரியும் நாங்கள் போயிட்டு எல்லோரும் போய் கூட்டின்னு வந்து அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி லைன் போச்சு அது இதுன்னு சொன்னால் போய் மாற்றிட்டு போய் 10 நிமிஷத்தில் லைன் கட் ஆகும். இன்றைக்கி என்ன ஆச்சு, அதே போல் லைன் கட் ஆச்சு. கட் ஆனவுடனே ஈபிலேருந்து வந்தாங்க. ஈபிலேருந்து வந்தவுடனே ஒருத்தர் 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வந்து ஒருத்தர் என்ன பண்ணார், டேரெக்டாக லைனில் ஏறினவுடனே லைன் என்ன பண்ணாதில்ல பிடிச்சாரு, அப்படியே 10 நெஞ்சிட்டாரு. அவங்க ப்ராப்பராக வந்து அங்கே லைன் ஆஃப் பண்ணாமே இங்கே வந்து ஒருத்தர் ஏற விட்ருக்காங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரில. கிட்டத்தட்ட ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஒரு 24 ஹவர்ஸ் அப்புறம் தான் அவருக்கு என்னன்றதை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பொதுமக்கள் இப்போ கூட கரண்ட் இல்லை. இப்போ போட்டு போனாங்க, ஆனால் கரண்ட் இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நடந்துருக்கு. 5 நாளாக தொடர்ந்து கனெக்ஷன் கட் ஆகினே இருக்குது. இதுக்கு ஒழுங்கான ஆக்ஷன் யாரும் எடுக்கலை. அதனால் எல்லாருமே குழந்தைங்க யாருமே தூக்கம் இல்லாமல் டெய்லியும் 4 மணிக்கு 3 மணிக்கு இப்படி தான் தூங்கிட்டு இருக்கோம். கரெக்டாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இது வந்து மாங்காடு நகராட்சி, குன்றத்தூர் ஒன்றியம், காஞ்சிபுரம் மாவட்டம் இது.